ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 15 விதமான பதவிகள் இருக்குது. அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். ஓகேவா, ஒரே ஒரு பேஜ் தான், பிடிஎஃப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய போஸ்ட் இருக்குது. மொத்தம் 15 விதமான போஸ்ட்டுகள் இருக்குது. அதில் ஒரு போஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் சித்தா அப்படின்ற ஒரு போஸ்ட்டு 2 வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. இதற்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 15,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி. ஓகேவா, அதற்கடுத்து ஆயுஷ் கன்சல்டன்ட், இதுக்கு பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும். 40,000 மந்த்லி சேலரி. அப்புறம் தெரப்பிட்டிக் அசிஸ்டண்ட்டு, இதற்கு நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், இதுக்கு பார்த்திங்கன்னா பிகாம் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஏ கார்ப்பரேட்டு இல்லை பிசிஎஸ்ஸு வித் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16,000 இதற்கு சேலரி. ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிஹெச்டபிள்யூ, அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அது மேல் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. இதற்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும் பயாலஜியில். அப்படி இல்லைனா பாட்னி அண்ட் ஜுவாலஜி அதில் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு 14,000 சேலரி. ஸ்டாஃப் நர்ஸு, அதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம், அதாவது டிஜிஎன்எம் கோர்ஸோ இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே. 18,000 இதற்கு சேலரி. அதுக்கப்புறம் ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃப் போஸ்ட்டு, இதற்கு பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேவா, 14,000 சேலரி. அப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு பார்த்திங்கன்னா 8th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். 10th ஃபெயில் ஆகிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,500 மந்த்லி சேலரி. அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பியில் 23,000 மந்த்லி உங்களுக்கு சேலரி. அதுக்கடுத்து சோஷியல் ஒர்க்கர், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். 23,800 உங்களுக்கு சேலரி. அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் நியமிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். பேச்சுலர் இருந்தாலும் ஓகே, மாஸ்டர் இருந்தாலும் ஓகே. 23,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 15 விதமான போஸ்ட்டுகள் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு வேக்கன்சி, வெவ்வேறு சேலரியில். எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு எது சூட்டபுளோ நீங்கள் தாராளமாக விண்ணப்பிங்க. இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாபு. இதற்கு பிப்ரவரி 7ஆம் தேதி வரல விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பத்தூர் மாவட்டம், கிளியர் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கு சென்ட் பண்ணணும். இது ஒரு டெம்ப்ரவரி அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது. அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்ஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 32,000 வேக்கன்சி ரயில்வேல. வெறும் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதனோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.